வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோபி மஞ்சூரியன் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி தோசையில் மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். தோசை வந்து நல்லா முருகலாக சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசையில் செஞ்ச மஞ்சூரியன் மாதிரியே இருக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து 2 தோசை எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை ஒவ்வொன்றா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம டூத் பிக் வச்சு நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தோசை கருகிரும். இப்போ இது நல்லா 2 சைடு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம ஸ்டிக்லேருந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி உடைக்கும் போது நல்லா உடஞ்சி வரணும். இப்போ நம்ம மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகமில் பாதி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தோசை மாவுலேயும் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ இதை வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக குக் ஆனால் போதும். நீங்கள் கடையிலலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுங்க. இது வந்து தோசையில் செஞ்ச மாதிரியே இருக்காது. இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தோசை ரோலை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி இந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க. இப்போ இது மேலே மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.